Hi friends, welcome back to தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்ஸ் தான். அதை வச்சு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ஈஸ் அலவன்ஸும் சீம் அலவன்ஸும் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டை கரெக்டாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ் அலவன்ஸ். இந்த ஈஸ் அலவன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்றது பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் தைக்கிறதுக்கு நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாடி மெஷர்மெண்ட்டை அப்படியே டிவைட் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த ட்ரெஸ்ஸை வந்து போடவே முடியாது. அப்படியே போட்டால் கூட அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்மளால ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது, இல்லை மூச்சு விட முடியாது. அந்த மாதிரி ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும். பாடி மெஷர்மெண்ட் வந்து அப்படியே கட் பண்ணி தைக்கவே முடியாது. எப்பயுமே எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி. ஈஸ் அப்படின்றது ஒரு லூஸ் அலவன்ஸ், ஒரு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்காக நம்ம பாடி மெஷர்மெண்ட்டோட சேர்க்கிற ஒரு அளவு. பாடி மெஷர்மெண்ட் பிளஸ் ஈஸ் அலவன்ஸ் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸோட அளவு. எப்பயுமே அதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது நம்ம செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, நம்ம ரெடிமேட்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா கூட இந்த ஈஸ் அலவன்ஸ் சேர்த்து தான் நமக்கு வந்து தையல் வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஈஸ் அலவன்ஸே வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. அதெல்லாம் வரிசை என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வியரிங் ஈஸ், அடுத்தது டிசைன் ஈஸ், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஈஸ். இந்த 3 டைப் ஆஃப் ஈஸும் வந்து நம்ம எப்படி டிவைட் பண்றோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தைக்க போற ட்ரெஸ்ஸோட டிசைன், அதுக்கப்புறம் அந்த துணியோட டைப். இப்ப என்ன துணி எடுத்து நம்ம தைக்க போறோம் அதை பொறுத்து இந்த ஈஸ் வந்து நமக்கு 3 டைப்பா டிஃபரெண்ட் ஆகுது. வியரிங் ஈஸ் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை அப்படியே எடுத்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம வியரிங் ஈஸ் அப்படின்ற ஒரு அளவு வந்து அலவன்ஸ் வந்து கொடுப்போம். நம்ம வியர் பண்றப்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக. அது ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ் ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போ வந்து ரொம்ப ஃபிட்டா ஒரு பிளவுஸ் மாதிரி ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ட்ரெஸ் தைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கான ஈஸ் அலவன்ஸ் வந்து அந்தந்த இடத்துகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ செஸ்ட் ரவுண்ட்ல ஒரு ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும், வெயிஸ்ட் ரவுண்ட்ல ஒரு ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். வியரிங் ஈஸ் அப்படின்றது வந்து அதுதான். டிசைன் ஈஸ் அப்படின்றது ஒரு சில டிசைனுக்கு வந்து தேவைப்படும். நம்ம கம்பல்சரியா நம்ம அந்த டிசைனுக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தே ஆகணும். அது வந்து என்ன மாதிரி மாடலுக்குலாம் சொல்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப வந்து லூஸா இருக்கிற மாதிரி கார்மெண்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்கல்ல, ஒரு தோட்டி மாடல் பேண்ட், இல்லைன்னா வந்து நல்லா ப்ளீட்டடா இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபுல் ஃபிளார்டு உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கெல்லாம் வந்து டிசைன் ஈஸ் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. அந்த டிசைனுக்கே வந்து நம்ம கம்பல்சரி ஈஸ் கொடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் அது அந்த மாதிரி ஒரு டிசைன்ல வரும். இப்போ பலூன் டாப் அது மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, கிட்ஸ் ஃப்ராக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பலூன் டைப்ல ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் மேல டாப் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து எக்ஸஸா துணி வச்சே நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணும் போதே பாடி மெஷர்மெண்ட்டை விட எக்ஸ்ட்ரா துணி வச்சு கட் பண்ணுவோம். இப்போ ஸ்லீவ்ஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்லீவ், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஆஃப் ஸ்லீவ்லாம் கட் பண்றப்போ நம்ம அதுக்குன்னு தனியா சம் ஈஸ் அலவன்ஸ்லாம் கொடுத்து தான் வந்து கட் பண்ணுவோம். அதுதான் டிசைன் ஈஸ் அப்படின்னு சொல்றது. நெகட்டிவ் ஈஸ் அப்படின்றது நம்ம எடுத்திருக்கிற ஃபேப்ரிக்கை பொறுத்து. இப்போ ஒரு காட்டன் ட்ரெஸ் எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் ஈஸ் அலவன்ஸ் வந்து கொடுப்போம். ஓரளவுக்கு ஒரு 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி கொடுத்தா போதும். இதே இது வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெச்சே ஆகாத ஃபேப்ரிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கம்பல்சரியா 1 இன்ச்சுக்கு அதிகமா கூட சில நேரம் நமக்கு கொடுக்க வேண்டியது வரும். ரொம்ப ஜீன்ஸ் மாதிரி கிளாத்துக்குலாம் வந்து ஈஸ் அலவன்ஸ் வந்து அந்த மாதிரி கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்றோம்னா நம்ம அதுக்கான ஈஸ் அலவன்ஸ் வந்து அதிகம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நெகட்டிவ் ஈஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து பனியன் கிளாத்து, நம்மளோட லெகின்ஸ் கிளாத்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லைக்ரா மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னா அதுல வந்து நெகட்டிவ் ஈஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டை விட அளவு வந்து அதுல கம்மியா எடுத்துதான் ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா அந்த மாதிரி துணிகள்லாம் வந்து நமக்கு நம்ம உடம்புல போட்டதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச் ஆகி நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி விரிஞ்சு கொடுக்கும். அதனால அதுல வந்து நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் ஈஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. பாக்குறதுக்கு சின்னதா இருக்கும், பட் நம்ம உடம்புல போட்டோன்னே அது நமக்கு நல்லா ஃபிட்டிங்கா இருக்கும். இதுதான் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈஸ். வியரிங் ஈஸ், டிசைன் ஈஸ், நெகட்டிவ் ஈஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ்னா என்ன அப்படின்றது பார்த்தாச்சு. ஈஸ் அலவன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும், டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும், அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரியும் மாறும். இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு தான் இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டர்ன் போடுறப்ப வந்து வைக்கணும். அடுத்து சீம் அலவன்ஸ்னா என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம்.
இப்போ சீம் அலவன்ஸ் அப்படின்னா என்னன்னா, சீம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தையல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. இப்போ நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, ட்ரெஸ்ஸோட உள்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 லேயர் கிளாத் வந்து ஜாயின் பண்ணி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுக்கிறீங்க, 2 கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கிளாத்தையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படின்னா, இதோட ஸ்டிச் பண்ண லைன்ல இருந்து எக்ஸஸா நம்ம எவ்வளவு துணி விடுறோமோ இதுதான் சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? இது வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளவுஸே கட் பண்றோம் அப்படின்னா, விட்டுட்டு இதுதான் நம்ம இந்த இடத்துல தான் ஸ்டிச்சிங் லைன் வருது, இதை விட எக்ஸஸா எவ்வளவு துணி வந்து நம்ம உள்ள விடுறோம் அப்படின்ற கணக்கு இருக்கு இல்லையா, இந்த அளவை தான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து 1 இன்ச்சு, 1.25 இன்ச்சு, 1/2 இன்ச்சு அந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அளவு வந்து கொடுப்போம். இப்போ சுடிதாருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 1.25 இன்ச்சு, 1.5 இன்ச் கொடுப்போம். இந்த சீம் அலவன்ஸுமே வந்து இந்த சீம் அலவன்ஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1.25 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச்சுக்குள்ளதான் கொடுக்கணும். இதை விட கம்மியா கொடுத்தா ரொம்ப நல்லது. 1/2 இன்ச் கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். எந்த ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்து ஸ்டிச் பண்றோம் அப்படின்னாலும், நீங்க ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல சீம் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் தான் இருக்கும். உள்ள பிரிச்சு விடுறதுக்குன்னு தனியா துணி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நம்ம வந்து பிளவுஸ் சுடிதார் எல்லாம் தைக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எக்ஸஸா நமக்கு கொஞ்சம் வெயிட் போட்டா பிரிச்சு விடுறதுக்குன்னு எக்ஸஸா துணி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றோம். ஆனா 1.25 இன்ச், 1.5 இன்ச் அப்படின்றதே வந்து அதிகபட்சம் தான். 1.25 இன்ச்ன்றது ஓகே வைக்கலாம். 1.5 இன்ச்ன்றதே ரொம்ப அதிகம் தான். 1 இன்ச் வச்சுதான் தச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸோட ஃபிட்டிங் வந்து நல்லாவே கொண்டு வர முடியும். பாக்குறதுக்கும் நீட் ஃபினிஷிங்கா இருக்கும் உங்களுக்கு. சீம் அலவன்ஸ் அப்படின்றது நமக்கு அந்த ஸ்டிச்சிங் லைனுக்கு அடுத்து இருக்கிற எக்ஸஸா இருக்க கிளாத் தான் நம்ம சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை ஷார்ட்டா SCன்னு சொல்லலாம். ஈஸ் அலவன்ஸை EA அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ்னா என்ன, சீம் அலவன்ஸ்னா என்ன அப்படின்றது வந்து பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.